வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் 2020 வருஷம் ரிலீஸ் ஆன நேக்ரிதி லஸ்ட் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொன்லைன் பத்தி எல்லாம் பேசாம நேரா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். ஆனா இந்த படத்தை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா படத்துல அந்த மாதிரி காட்சிகள் ஏகப்பட்டது இருக்கு. ஆனா நான் சொல்ல போற இந்த ஒரு வீடியோவை நீங்க யாரு வேணா கேட்கலாம். உங்களுக்கு இந்த படத்தோட கதை மட்டும் தான் சொல்ல போறேன். மத்தபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் இந்த வீடியோல காட்டப்படாது. முதவட்டி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது மிஸ்டர் ஹரிஹரன் யூடியூப் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்ப நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டை தான் காட்டுறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்குள்ள ஒரு போலீஸ்காரர் வந்துட்டு இருக்காரு. ஏன்னு சொல்லி கேட்டா இந்த அபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் இறந்து போயிட்டாராம். அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக இந்த போலீஸ்கார் வந்துட்டு இருக்காரு. அந்த வீட்டுக்குள்ள போனதுமே அங்க இருக்கிற எல்லாரையும் போக சொல்லிட்டு இவர் வந்து பார்த்தா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த இறந்து போன நபரோட பொண்டாட்டி கிட்ட, ஆமா உங்க புருஷனுக்கு யாரு கூடயாச்சும் முன்பகை இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க, என் புருஷன் வந்து பார்த்தா எல்லாருக்கிட்டையுமே ஃப்ரெண்டா தான் பழகுவாரு அப்படின்ற மாதிரி அவங்க பொண்டாட்டி சொல்றாங்க. சரி, கொலையாளி இந்த இடத்த விட்டு போறப்ப யாராச்சும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப யாரும் பார்க்கல அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற ஒரு சில பேர் சொல்றாங்க. இவரு வந்து பார்த்தா அந்த அபார்ட்மெண்ட்டை சுத்தி முத்தி பார்த்துட்டு அந்த பொண்டாட்டி கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆமா நைட்டு யாரோ கொலை பண்ணாங்கன்றீங்க, அப்படி கொலை பண்றப்ப நீங்க இவரு கூட தானே படுத்திருக்கணும், இங்க படுக்காம நீங்க எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவங்க பொண்டாட்டி ஒரு மாதிரி பாக்குறாங்க. இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப தலைவலிக்குதுன்னு சொன்னாரு, அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இவரு ரூம்ல விட்டுட்டு நான் இன்னொரு ரூம்ல போய் படுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்க இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே விசாரிச்சுட்டு இருக்கப்ப ஒரு வேலைக்கார பொண்ணு என்ன பண்றானா இதை எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்கா. நோட் பண்ணிட்டு இருந்தவ தான் காலு கீழே இருக்க ஒரு கத்திய லைட்டா அப்படி உள்ள தள்ளிட்டு அதை யாரும் பார்க்கறது காட்டியுமே கீழே குளிந்து எடுத்து வச்சுக்கிறா. இதை எல்லாத்தையுமே கண்ணாடி மூலமா போலீஸ்கார் பார்த்துட்டு இருக்காரு. அந்த கத்தி எடுத்துட்டு போய் குப்பை தொட்டிட்ட போடுறா. ஆனா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா. போலீஸ் கூட என்ன கேக்குறாங்கன்னா, ஆமா அங்க என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப நான் எதுவுமே பண்ணலங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன். இல்ல நீ ஒரு விஷயத்த பண்ண, அந்த விஷயத்த நான் பார்த்தேன், அதை நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா சுமூகமா முடிச்சிடலாம், இல்லாட்டி நீ மாட்டிப்ப அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இல்லையே நான் எதுவுமே பண்ணவே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு திருப்பி அதை சொல்றா. அப்புறம் எதுக்கு அந்த கத்தி எடுத்து பதிக்க வச்ச, நீ தானே அவனை கொலை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப இல்லங்க நான் எதுவுமே பண்ணல அப்படின்றப்ப இந்த விஷயத்த நான் பண்ணல, என் புருஷன் தான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்றானா ஒரு பிளாஷ்பேக்ல கூட்டிட்டு போறா. இந்த பிளாஷ்பேக்ல வந்து பாத்தீங்கன்னா இறந்து போன அந்த நபர் என்ன பண்றானா உட்காந்துட்டு யாரையோ தங்களை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. யார பார்த்துட்டு இருக்காரு சொல்லி பார்த்தா இந்த பொண்ணு வேலைக்காரி இருக்கால, இவ வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கா. அதை வந்து பாத்தீங்கன்னா இவர் பார்த்துட்டு இருக்காரு. இவர் பாக்குற பாறையிலே தெரியுது இந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா தப்பா தான் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இவர் பக்கத்துல வந்து வேலை பார்க்கறப்ப இவர் தொடுறாரு. இதை புரிஞ்சுட்டு அந்த பொண்ணு என்ன பண்றானா இதெல்லாம் செட் ஆகாது, இந்த மாதிரிலாம் பண்றால வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரை திட்டிட்டு போயிட்டா. மறுநாள் அந்த ஆளோட பெட்ரூம்ல இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சுத்தம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவரே வந்து ஒரு செயின் எடுத்து அந்த கட்டில போட்டுட்டு இந்த வேலைக்கார பொண்ணு எடுக்கிறாளே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அதே மாதிரி அந்த பொண்ணு என்ன பண்றானா சுத்தம் பண்ணும்போது அந்த நகையை எடுத்துட்டா. இதை பார்த்துட்டு அந்த ஆள் என்ன சொல்றானா, அம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றப்ப சுத்தம் பண்ணிட்டு இருக்கன்றாங்க. அம்மா எதுக்கு என்னோட செயின் எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப இல்லையே நான் எடுக்கல அப்படின்றப்ப அந்த செயினை நீ எடுத்த, அதை எடுத்து எங்க வச்சிருக்க அப்படின்ற எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெக்கார்ட் பண்ண வீடியோ எடுத்து காட்டுறப்ப அந்த பொண்ணு ஒத்துக்கிறா. தெரியாம பண்ணிட்டேன், இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இல்ல நான் போலீஸ் கிட்ட உன்னை மாட்டி விட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போன் எடுக்கிறப்ப இந்த பொண்ணு எதுவும் வேணா நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அவருக்கு என்ன அந்த பொண்ணு கூட பொண்ணா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தா அந்த இடத்துல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறத நமக்கு காட்டிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தா ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. இந்த ஒரு விஷயம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நடந்ததா நான் கம்முன்னு இருந்திருப்பேன், ஆனா ரெகுலரா நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அவர் தப்பா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. வீட்டுக்கு போனா அந்த பொண்ணை வேலை செய்ய விடுறதே கிடையாது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கூட பொண்ணா இருக்கிறதே முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயத்த இந்த பொண்ணு என்ன பண்றானா நேரா போயிட்டு தான் கணவர் கிட்ட சொல்றப்ப அவரு என்ன பண்றாருன்னா செமையா கோவப்பட்டுட்டு இந்த விஷயத்த வாட்டி நடந்தப்ப நீ என்கிட்ட சொல்லிருக்கணும், இம்மா நாள் சொல்லாம விட்டது உன்னோட தப்பு தான், இரு அவனுக்கு என்ன போய் பண்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி எடுத்துட்டு வேகமா என்ன பண்றாருன்னா அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போறாரு. இவங்க தங்கிட்டு இருக்கதும் இதே அபார்ட்மெண்ட்ல பக்கத்து ஒரு இடத்துல தான் தங்கிட்டு இருக்காங்க. இவரு கோவமா அந்த கத்தி எடுத்துட்டு போறாரு. பின்னாடி அந்த வேலைக்கார பொண்ணு வந்து அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க நம்ம வாழ்க்கை போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டே போறாங்க. ஆனா புருஷன்காரன் கேட்கல, தான் பொண்டாட்டி மேல இருக்க பாசத்துல கத்தி எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அங்க போய் பார்த்தா ஹீரோ வந்து பார்த்தா தான் பிசினஸ் பார்ட்னர் கூட எதையோ பேசிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அவன் கம்முன்னு இருக்கிறப்ப டக்குன்னு கத்தியை கீழே போட்டுட்டு வந்துட்டான். அந்த கத்தியை வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலைக்கார பொண்ணு எடுக்கிறதுக்காக போயிருக்கிறா. இதுதாங்க நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப உண்மையதான் சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. போய் சொல்லி நான் என்ன பண்ண போறேன், நான் சொன்ன எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே கட் பண்ணா அந்த அபார்ட்மெண்ட்ல சம்மதமே இல்லாம ஒரு ஜோடியை காட்டுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கேஷுவலா பெல்ல கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு போலீஸ்கார் வந்துட்டாரு. வந்ததுமே கீழே ஒருத்தன் செத்து கிடக்குறான். நீங்க என்னடா கேஷுவலா கிளம்பி போயிட்டு இருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இல்ல சார் ஆபீஸ் டைம் ஆயிட்டு நாங்க கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்புள் சொல்லிட்டு இருக்காங்க. சரி கீழே இறந்து போயிருக்கானே அவங்க கிட்ட ஏதாச்சும் முன்ன பின்ன பேசிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நபர் என்ன சொல்றாருன்னா பேசியிருக்கேன் சார், ரெகுலரா கிடையாது,
எப்பயாச்சும் ஒரு வாட்டி பேசியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்றப்ப சேச்சா அப்படிலாம் கிடையாது அப்படின்ட்டு அந்த நபர் சொல்றப்ப அப்புறம் எதுக்கு அவரை வந்து நீங்க பூந்தொட்டியால அடிக்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து காட்டுறாங்க. அப்ப அந்த நபர் என்ன சொல்றான்னா நடந்த எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக் குள்ள கூட்டிட்டு போறாரு. அந்த கீழ் வீட்டுல இருக்கிற அந்த குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்க. அப்படி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த நபர் இருக்கார்ல இவரு தான் ஹீரோனோட லக்கேஜ் எடுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போயிட்டு வரும்போது இந்த நபரோட பொண்டாட்டி கிட்ட அவங்க நல்லா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. ஓ ஆல்ரெடி நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அதுக்கு அந்த நபரோட பொண்டாட்டி என்ன சொல்றாங்கன்னா ஏன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப நல்லா தெரியுமே நேத்து உங்களோட லக்கேஜ் எடுத்துறதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அந்த நபர் என்ன பண்றாருன்னா தன்னோட போனை நோண்டிட்டு இருக்காரு. அப்படி நோண்டிட்டு இருக்கும்போது பொண்டாட்டி என்ன பண்றான்னா ரொமான்டிக்கா அவங்க கிட்ட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வரப்ப அவனு வந்து பாத்தீங்கன்னா அதை கண்டுக்காம போனை நோண்டிட்டு இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் கிட்ட இருந்து இந்த பொண்ணுக்கு ஒரு போன் வருது. தன்னோட வீட்டுல சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா சரியா ஒர்க் ஆகல. உன் புருஷனுக்கு அதை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சா வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப என் புருஷனுக்கு கண்டிப்பா தெரியும் நான் வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு காலை கட் பண்ணிட்டு அந்த நபர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க வீட்டுல சிஸ்டம் சரியில்லையா உங்களை வர சொல்றாங்க அப்படின்றப்ப என்ன போ உனக்கு ஏதாச்சும் வேலைனாலும் நான் தான் செய்யணும் அந்த அம்மாக்கு ஏதாச்சும் வேலைனாலும் நான் தான் செய்யணுமா போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலைவன் சலிச்சுட்டே நேரம் அந்த வீட்டுக்கு போறான். உள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா படுத்திருக்காங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு உள்ள வரன்னு கூட சொல்லல. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை கண்ணால கற்ப வைக்கிற மாதிரி சொல்லி பாத்துட்டு இருக்கிறான். அப்படி பாத்துட்டு இருக்கதான் அவங்க பாத்துட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் இருக்கிற இடத்துக்கு கூட்டு போயிட்டு சரி பண்றதுக்காக விடுறாங்க. அவனு சிஸ்டம் ஆன் பண்ணி சில வேலைகள் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே வந்து பாத்துட்டு இந்த பொண்ணை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். எங்க சார் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப இல்ல சிஸ்டம் தான் பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிஸ்டத்தை வந்து பார்த்தா ரெடி பண்ணி முடிச்சிட்டான். ரெடி பண்ணி முடிச்சதுமே அவங்க கிட்ட சொல்றான் சிஸ்டம் நல்லா வேலை பார்க்கும் நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டான். இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் இவங்க 3 பேருமே உட்காந்து சீட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி சீட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த லேடி என்ன பண்றானா அந்த நபரோட காலை வந்து பாத்தீங்கன்னா தட்டி விட்டுட்டே இருக்கிறாங்க. இந்த ஆட்டத்துல வந்து அந்த நபரோட பொண்டாட்டி வந்து பாத்தீங்கன்னா தோத்து போயிட்டாங்க. அதனால நான் போய் காப்பி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக இந்த பொண்ணு என்ன பண்றானா அந்த நபரோட காலை தட்டிட்டே இருக்கப்ப அவருக்கு பிடிக்கல. அதனால நவுந்து வந்து உட்கார்ந்து இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் அந்த லேடியோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சில பொருட்களை அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹீரோவை ஹெல்ப்புக்கு கூட்டிருப்பாங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டு இருக்கிறாரு. வழக்கம் போலதான் அந்த பொண்ணை பார்க்க கூடாத இடத்துல எல்லாம் பாத்துட்டு இருக்கிறாரு. அப்படி பாத்துட்டு இருக்கதான் அவங்க பார்க்கவும் டக்குன்னு திரும்பிக்கிறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு இடத்துல ஒரு பொருளை மாட்டணும். அப்படி மாட்டும் போது அவங்க உடம்பையே ஒரு பாத்துட்டு இருக்கிறாரு. அதுக்கடுத்து என்ன பண்றாங்கன்னா இவங்க முடிச்சதும் இவங்க 2 பேருமே சேர்ந்து மாற்றுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ஒண்ணு இல்லைங்க சிஸ்டம் சரியில்லைல்ல அதான் ஒரு ரிப்பேர் பண்ண கூப்பிட்டேன் அப்படின்றப்ப ஆமா சார் சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க ரிப்பேர் பண்ணிட்டேன் இப்ப எந்த ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரு வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வீட்டுக்கு போயிட்டாரு. அதுக்கடுத்து தான் மறுநாள் இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம்ல எதையோ ஒன்னு சின்சியரா பாத்துட்டு இருக்காங்க. அப்படி பாத்துட்டு இருக்கும்போது அந்த லேடி என்ன பண்றானா ஹீரோவோட காலை தட்டுறா. ஹீரோ என்ன பண்றானா ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க. டக்குன்னு அந்த இடத்துக்கு அந்த நபரோட பொண்டாட்டி வந்துட்டு இந்த மாதிரி நான் அவசரமா வெளில போகணும் என்ன கூட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அட இல்லம்மா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் இருக்கு சோ இந்த வாட்டி முடியாது அப்படின்றப்ப சரி நானே போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்றானா அந்த வீட்டை விட்டு போயிட்டா. இவ எப்படா வெளில போவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் காத்துட்டு இருந்தார் போல இருக்கு. அவர் போனதுமே ஹீரோனை பெட்ரூம் குள்ள கூட்டிட்டு போயிட்டு பெட்ரூம் குள்ள என்ன செய்வாங்களோ அந்த வேலையை வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா செஞ்சுட்டு இருக்காரு. இப்படி இவங்க சம்பவம் பண்ணிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தவங்க சாவி ஓட்ட வழியா ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோனோட ஹஸ்பண்ட் தான். இவர் வீட்டுக்கு போனவன் தான் பொண்டாட்டியை போட்டு செம்மையா அடிக்கிறாரு. என்ன தைரியத்துல எனக்கு சீட் பண்ணிட்டு அவன் கூட வந்து ஒன்னா இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம நேரம் என்ன பண்றாருன்னா அந்த நபரோட வீட்டுக்கு வந்துட்டு அந்த நபரோட பொண்டாட்டியை தப்பா இருக்க ட்ரை பண்றாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவரு தடுக்க பாக்குறாரு. அப்போ ஒரு விஷயத்த சொல்றாரு என்னடே நீ மட்டும் என் பொண்டாட்டி கூட ஒன்னா இருக்கலாம் நான் வந்து உன் பொண்டாட்டி கூட ஒன்னா இருக்க கூடாதா என்னடா நியாயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதுக்கடுத்தா வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு என்ன பண்றது தெரியல. அந்த விஷயத்தை அப்படியே விடும்போது ஒரு நாள் என்ன பண்றாருன்னா இவர் வீட்டுல இருக்காரு இந்த நபர். அப்போ வந்து ஹீரோ கால் பண்ணி உன் பொண்டாட்டி வேலைக்கு போனானே திருப்பி வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப கேட்கும் போது தெரிஞ்சிச்சு யாரும் சொல்லிட்டு டேய் என் பொண்டாட்டி என்னடா பண்ணா சொல்றா அப்படின்றப்ப இது வரைக்கும் ஒண்ணும் பண்ணல இனிமேட் தான் பண்ண போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாரு. இது வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப பயமா இருக்கு தான் பொண்டாட்டி என்ன பண்ண போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா பால்கனில அவர் கூட போய் சண்டை போட்டுருப்பாரு. அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதை தான் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்கார் காட்டியிருக்காரு. நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த வேலைக்கார பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. இறந்து போன அந்த நபருக்கு பல பெண்கள் கூட தொடர்பு இருக்குன்னு சொல்லி தெரியுது. வேற ஏதாச்சும் பொண்ணுங்க கூட தொடர்பு இருந்தாரா அதனால ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ஆமா சார் ஒரு சின்ன பொண்ணு கூட வந்து பாத்தீங்கன்னா தொடர்புல இருந்தாரு அது தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணோட காதலன் வந்து பாத்தீங்கன்னா இவன் கிட்ட சண்டை போட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனையும் கூட்டி வந்து பாத்தீங்கன்னா விசாரிக்கிறாங்க. அப்போ அவன் என்ன சொல்றான்னா சார் நான் நடந்த எல்லாத்தையுமே சொல்றேன். ஒரு நாள் நான் என் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கும்போது நான் லவ் பண்ற பொண்ணு என்ன பண்ணனா அந்த ஆளு கூட கார்ல போயிட்டு இருந்தா எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி பாக்குறப்ப 2 பேரும் கெஸ்ட் ரூம்ல போயிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாங்க. இந்த விஷயத்தை பார்த்தா எனக்கு செம்ம
ஆத்திரமா போயிட்டு அதனால அந்த பொண்ணு கிட்ட பிரேக்கப் பண்ணிட்டு எப்படி இவன் என் லவர் கூட ஒன்னா இருக்கலாம்னு சொல்லிட்டு அவன்கிட்டே போய் நம்ம வந்து சண்டை போட்டேன். அப்போ வந்து பார்த்தனா அவன் என்ன அடிச்சிட்டான். பதிலுக்கு நானும் அடிச்சேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பாரு அப்படின்னா இதுதான் சார் எங்களுக்குள்ள நடந்துச்சு. வேற எதுவுமே நான் அவனை பண்ணல சார் அப்படின்றப்ப ஹீரோ வந்து பார்த்தா தலையை பிச்சுட்டு உட்காந்துருக்காரு போலீஸ்காரு. இவனுக்கு யாரு கொண்டிருப்பா எப்படி இவன் செத்துருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க மறுநாள் திருப்பி அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அந்த நபர் இருக்காரு தெரியுமா சிஸ்டம் ரெடி பண்ணாரு. அவரை போயிட்டு கைது பண்ணி கூட்டிட்டு போறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இவரு தான் வந்து பாத்தீங்கன்னா அவரை கொலை பண்ணாரு. இவருக்கு கிட்ட தான் கத்தி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கைது பண்ணிட்டு போறாரு. ஆனா உண்மையிலே சொல்லி பார்த்தா இவரு கொலை பண்ணவே கிடையாது. இப்போ அப்படியே கட் பண்ணா பாத்ரூம்ல வந்து பார்த்தா ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்துல வந்து பார்த்தா இன்னொருத்தவங்க வந்து நிக்கிறாங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சிஸ்டம் ரிப்பேர் பண்ணாருல அவரோட பொண்டாட்டி. அம்மா நீ நம்ம இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா இப்போ ஒரு ட்விஸ்ட கொடுக்குறாங்க பாருங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தா ஒரு லெஸ்பியன். இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து பானா பணம் தேவைப்படுது. அந்த பணத்தை இவங்களால சம்பாதிக்க முடியல அப்படின்றக்காக ரெண்டு பணக்காரனை தேர்ந்தெடுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச அளவுக்கு பணத்தை எடுத்துட்டு அவனை ரெண்டு பேரையும் போட்டு தரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பிளான் போடுறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்க கணவரை இந்த பொண்ணு கூட சேர்ந்து கொலை பண்ணிட்டு இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்ண கத்தி எடுத்துட்டு போயிட்டு தன்னோட வீட்டுல தான் புருஷன் மாட்டணும் அப்படின்றக்காக வச்சிருக்கா. போலீஸ்காரன் வந்து அவனை கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு நபர் கூட உட்கார்ந்து இருக்காங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது அவருக்கு ஏதோ ஜூஸ் கொடுத்தாங்க போல இருக்கு. அதை குடிச்சவரு கொஞ்ச நேரத்திலே ரத்தம் வந்து எடுத்து ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து செத்தே போயிட்டாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுங்க ரெண்டு பேருமே ஒரு ஸ்போர்ட்ஸ் கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க. இந்த விஷயம் முடிய போறது கிடையாது, இன்னும் தொடர போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்ட் 2க்கு லீடிங் கொடுத்து இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ பார்ட் 2 வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல போடப்படும். அந்த வீடியோவை மறக்காம கேட்கறதுக்கு இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்க போற லைக் தான் இந்த வீடியோவை பல பேருக்கு போய் காட்ட போகுது. அண்ட் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.